செவ்வாய்க்கிழமை பிரதோஷன்றதுனால நான் கோவையூர் சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நந்திக்கு பால், தயிர், இளநீ, தேன், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம் எல்லா அபிஷேகமும் பண்ணி சாமி அலங்காரம் அழகாக பண்ணியிருந்தாங்க. பண்ணி கடைசியில் பூ, வில்வ இலை, துளசி எல்லாம் சேர்த்து அர்ச்சனை பண்ணாங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு தீபாராதனை காமிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். தீபாராதனை காமிக்கும்போது நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். நான் ரொம்ப நாளாக சிவன் கோயிலுக்கு போகிறேன், ஆனால் நான் இன்றைக்கி தான் அதை பார்த்தேன். வெளியில் நந்திக்கும் உள்ளார சிவனுக்கும் ஒரே நேரத்தில் தீபாராதனை பண்ணுறாங்க. நான் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தேன். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சிவன் கோயிலில் தான் கல்யாணம் ஆணுச்சு. எங்கள் ஊருக்கும் இதுக்கும் 4 கிலோமீட்ரு. வெளியில் நந்தி பெருமானை வணங்கிட்டு உள்ளார அப்படியே மெல்லமாக போய் சிவனையும் வழிபட்டுட்டு, சிவனை வழிபடுறதுக்கு உள்ளார போய் சிவனை வழிபட்டுட்டு வெளியில் உள்ளார அப்படியே நீர் வாங்கி வச்சுக்கிட்டு வெளியில் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் வந்து முன்னெல்லாம் அந்த கோயிலை பார்க்க அப்படி ஒரு அழகாக இருக்கும். ரொம்ப கூட்டம் வரும். ஆனால் இப்போலாம் அப்படி கூட்டம் இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. என்ன காரணம்னு பார்த்தா, இது சிவன் கோயில் கும்பாபிஷேகம் போட பெயிண்ட் அடிக்கிறதுக்காக சாமியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. நான் அப்படியே வெளியில எல்லாம் வந்துங்க பாருங்கள், 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க, சிவன் இருக்கிறாங்க, சுப்பிரமணி இருக்குது, பிள்ளையார் இருக்கிறாங்க, துர்க்கையம்மன் இருக்குது, அதுலேயே குரு பகவான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அப்படி ஒரு அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வருவேன், அடிக்கடி வருவேன், ஆனால் நான் அதை நோட் பண்ணல. 2 சாமிக்கும், ஒரு நந்திக்கும் சிவனுக்கும் ஒரே நேரத்தில் இது ஆராதனை பண்ணுவாங்கன்றதே ரைட். அதை பார்த்துட்டு அப்படியே வெளியில் இங்கே பாருங்கள், எல்லா சாமியும் கட்டி வச்சுருந்தாங்க. இந்த ஒரு சாமி மட்டும்தான், இது சூரிய பகவான், இதை மட்டும்தான் மாலை போட்டு வச்சுருந்தாங்க. இதை மட்டும் கட்ட மாட்டாங்களாமா. அப்படியே இதை பார்த்துட்டு வெளியில் போனேன். கூட்டம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நேரத்திலே முடிஞ்சிருச்சு, 6 மணிக்கெலாம். அங்கே பாருங்கள், இது நவக்கிரகம். எல்லாத்தையும் அப்படியே வழிபட்டுட்டு வெளியில் போய் நந்தி பகவானை திரும்பி ஒரு தடவை வழிபட்டுட்டு வெளியில் வந்தால் அங்கே அப்படியே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நமக்கு சோறு தான் முக்கியங்கிற மாதிரி பிளேட்டை ஒன்று வாங்கிட்டு விதவிதமாக சாப்பாடு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். புளி சோறு, சர்க்கரை பொங்கல், லெமன் சோறு, சுண்டல், விதவிதமாக சாப்பாடு கொடுத்தாங்க. அப்படியே வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு திரும்பி நந்தி பெருமானை வணங்கிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நந்திக்கு வழிபட்ட வில்வ இலையை வாங்கிட்டு நம்ம வீட்டு பூஜை ரூமில் வச்சா நல்லது. அதனால் நான் எப்போ போனாலும் வாங்கிட்டு வைப்பேன். வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டு கை கழுவிட்டு வாங்கிட்டு எங்கள் வீட்டில் வச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்து